உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை UAPA சட்டத்தின் கீழ் கைது செய்ய கோரி சேலத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலரான பியூஷ் மனுஸ் கோவை மாநகர காவல்துறை ஆணையாளரிடம் புகார் அளித்துள்ளார். சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலரான பியூஷ் மனுஸ் கோவை மாநகர காவல்துறை ஆணையாளரிடம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது UAPA சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய கோரி மனு ஒன்றை அளித்துள்ளார். அதில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடந்த 19ஆம் தேதி அலுமா இயக்கத் தலைவர் பாஷாவின் இறுதி பேரணிக்கு அனுமதி அளித்த தமிழக காவல்துறையை கண்டித்து கருப்பு தின போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது அவர் மேடையில் பேசுகையில், வேலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற கொலை சம்பவத்தில் 2 நபர்கள் சுமார் 2:30 மணியளவில் நீதிமன்றத்தில் சரணடையப் போவதாக கட்சி தொண்டர் ஒருவர் தன்னை அழைத்து கூறியதாகவும், மேலும் அவர் கொலை செய்துவிட்டு ஜெயிலுக்கு செல்ல தயாராக இருப்பதாகவும், தன்னை ஜாமீனில் வெளியே எடுக்கும்படியும் தனது குடும்பத்தை பார்த்து கொள்ளுமாறும் கூறினார். இதுவரை எந்த ஒரு தொண்டரும் கட்சி தலைமையிடம் இதுபோல பேசியது கிடையாது. தற்போது பாஜகவில் எழுச்சி வந்துவிட்டது என்று பேசியிருந்தார். எனவே இதுபோன்று எந்த ஒரு பாஜக நிர்வாகியும் தலைவரும் பேசியது இல்லை. ஆனால் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசியுள்ளார். எனவே பயங்கரவாத செயலுக்கு துணை போகும் அண்ணாமலை மீது தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விளைவித்தல், வன்முறையை தூண்டுதல் வகையில் பேசுதல், குறிப்பாக UAPA சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டுமென அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். சார், நான் பியூஷ் மனு சேலத்துலேருந்து வந்திருக்கேன். அண்ணாமலை தொடர்ந்து ஒரு வக்கரமான ஒரு பேச்சு பேசிகிட்டு இருக்காரு பப்ளிக்கில். ஸோ ஆல்ரெடி இதுக்கு 2 கேஸ் நம்ம போட்டாச்சு. 2 கேஸ் போட்டு, ஒரு கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது, இன்னொரு கேஸ் சேலம் கோர்ட்டில் இருக்குது. 2 கேஸ்லேயும் ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் வாங்கியிருக்கேன் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து. அப்போ கூட இந்த சுப்ரீம் கோர்ட்டில் கேஸில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, தமிழ்நாடு போலீஸ்கிட்ட உதவி கேட்டிருக்காரு அண்ணாமலை. தமிழ்நாடு போலீஸ் எனக்கு உதவி பண்ணணும், அவங்க இம்ப்ளீட் பண்ணி விடுங்கன்ட்டு. ஆனால் மேடையில் போகிறோன்னா கெட்ட வார்த்தை திட்டுறாரு. இப்போ கோயம்புத்தூரில் 19/12/2024 கோயம்புத்தூரில் ஒரு பேரணி நடத்துகிறாங்க. ஒரு ப்ரொட்டஸ்ட் நடத்துனாங்க. அந்த ப்ரொட்டஸ்ட்டில் அவர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஆனால் பிஜேபி ஆள் எனக்கு ஃபோன் பண்ணார், வெள்ளூர்லேருந்து எங்கள் பிஜேபி தொண்டர் ஃபோன் பண்ணார். தொண்டர் 2 அக்யூஸ்டு சரண்டர் ஆக போகிறாங்க, அவங்கள வெட்டிட்டு நான் உள்ளே போகிறேன்னா, வெட்டிட்டு உள்ளே போகிறேன், நீங்கள் குடும்பத்தை பார்த்துக்கோங்க, ஜாமீன் மட்டும் பார்த்துக்கோங்க. எந்த தலைவருக்கும் இப்படி பேசினதில்ல, இந்த தலைவர்கிட்ட தான் இப்படி பேசியிருக்காங்க. எழுச்சி வந்துருச்சு. இது என்னங்க எழுச்சி? இது வன்முறைங்க, இது தீவிரவாதம். இந்த தீவிரவாதத்தை ப்ரமோட் பண்ணுற மாதிரி அண்ணாமலை பேசினதுக்கு கோயம்புத்தூருக்கு இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் இமெயில் அனுப்பிச்சிட்டேன், எனக்கு ரெஸ்பான்ஸ் வரல. ஸோ நேரில் கோயம்புத்தூர் கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இதுக்கு 100% சட்டத்தை மதிச்சாங்கன்னா போலீஸு எஃப்ஐஆர் போட்டே ஆகணும். அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா கோர்ட்டு வச்சு எவனாச்சும் ஒரு மனுஷன் கோர்ட்டுக்குள்ளே போகிறது வெட்டுவேன் குத்துவேன் சொல்லுவானா? ஆல்ரெடி இப்போ தமிழ்நாட்டில் இந்த பேச்சு பேசின 4 நாள் முன்னாடி தான் நெல்லையில் ஒருத்தனை கோர்ட்டில் வெட்டினாங்க. அது அவ்வளோ பெரிய அதிர்ச்சியாச்சு. அப்போ இந்த ஆள் கரெக்டாக அது நடக்குது. இந்த ஆள் சரி IPS மாதிரியெல்லாம் பேசுகிறாலும் எனக்கெல்லாம் அது பேச்சு வரல இப்போது. ஆனால் ஒரு சட்ட பிரகாரமே கொஞ்சம் யோசனை பண்ணாவே இவ்வளோ வக்ரமான பேச்சு UAPA ஆக்டில் அரெஸ்ட் பண்ணணும், UAPA ஆக்டில் தான் போடணும். அந்த சட்டம் ரொம்ப தெளிவாக இருக்குது. அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸை யாரை ப்ரமோட் பண்ணாலும் அவங்களுக்கு பிடிச்சி UAPA ஆக்டில் உள்ளே போடணும். அண்ணாமலையை தமிழ்நாடு போலீஸ் போடுமா இல்லையா கேள்வி இருக்குது. ஆர்ப்பாட்டம் பேசினது சார். இத்தனை நாள் இல்லை சார், நான் இமெயில் அனுப்பிச்சிட்டேன். என்கிட்ட இமெயில் இருக்குது, எனக்கு ரெஸ்பான்ஸ் வரல. ரெஸ்பான்ஸ் வராதனால இமெயிலுக்கு பேசின உடனே நான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுக்காக மூவ் பண்ணி நான் இமெயிலெலாம் அனுப்பிச்சிட்டேன். ஹோம் செக்ரட்டரிக்கு, DGPக்கு எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிட்டேன். அப்புறம் எனக்கு ரிப்ளை வரணும்ல, நம்ம வெயிட் பண்ணோம்ல. ஒரு 10 நாள் வெயிட் பண்ணேன், ஆக்ஷன் இல்லை. ஸோ இங்கே நேரில் கோயம்புத்தூர் கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே போகிறேன். அப்புறம் இமெயிலும் வாங்கிட்டு திருப்பியும் அந்த இமெயிலுக்கு அட்டாச்மெண்ட்டும் அனுப்பிச்சி விட்டேன். சார், பியூஷ் மனு சேலம். சார், டிசி நார்த்தை பார்க்க முடிஞ்சது. கமிஷனர் சார் மீட்டிங்கில் இருந்தார். கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, அஷ்யூர் பண்ணியிருக்காரு. இதில் நடவடிக்கை எடுத்தாகணும். இது ரொம்ப விளையாட்டு இல்லை சார். அப்புறம் இன்னொன்று, ஆனந்த் வெங்கடேஷ் கோர்ட்லேருந்து ஜட்ஜ்மெண்ட் அண்ணாமலைக்கு எதிர்த்து ரொம்ப தெளிவாக இருக்குது. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடக்குது. பட் ஆஸ் ஆன் டேட் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் நிலுவையில் இருக்குது. ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தெளிவாக இருக்குது. ஹேட் ஸ்பீச்சுக்கு இடம் இல்லை. இவர் ஹேட் ஸ்பீச் இப்படியெல்லாம் பேச முடியாது. ஸோ நம்ம 2 ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் வாங்கி வச்சுட்டு திரும்ப இப்படியே பண்ணிட்டு இருந்தாருன்னா, ஆனால் பப்ளிக்கில் பேசும்போது பெரிய வீராப்பா பேசுகிறாரு. தமிழ்நாடு போலீஸ் ஆச்சா போச்சா அப்படி இருக்கா தைரியம் இருக்கா நான் பேசிடுறாரு. ஆனால் கோர்ட்டில் போனீங்கன்னா எழுதி கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட் என்ன எழுதுறாருன்னா, பியூஷ் மேலே கேஸ் போட்டார், எனக்கு மென்டலாக ரொம்ப ட்ராமாவாக இருக்குது, எனக்கு ரொம்ப பகட்டமாக இருக்குது, என்னால் கேஸ் எடுத்து விடுங்கன்ட்டு அப்படி கெஞ்சுறாரு. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் என்ன கெஞ்சிருக்காருன்னா, தமிழ்நாடு போலீஸ் ஹெல்ப் பண்ணும், எனக்கு தமிழ்நாடு போலீஸ்கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. இதெல்லாம் எவ்வளோ உள்ளாக இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம்.